வணக்கம், வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான மட்டன் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். என்ன குழம்புல இருக்கிற மட்டன் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? வாங்க, சூப்பரான ஒரு மட்டன் ஃப்ரை இந்த மட்டனை வச்சு செய்திடலாம். நம்ம இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நாள் செய்த மட்டன் மீதி ஆயிடுச்சுன்னா அதை நம்ம அப்படியே சூடு பண்ணி சாப்பிடாம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எனக்கு மட்டன் குழம்பு மீதி ஆயிடுச்சுங்க. இது நேற்று செய்த குழம்பு தான். இது அப்படியே நம்ம சூடு பண்ணி அப்படியே நம்ம குழம்போடு சாப்பிடும்போது ஒரு சலிப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி இருக்கிற மட்டன் பீஸெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம திரும்பவும் ஒரு சூப்பராக ஒரு ஃப்ரை செய்து சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த குழம்பும் யூஸ் பண்ணிக்கலாம், மட்டனும் நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சின்னதாக ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. புளிப்பு அதிகம் சேர்க்க தேவையில்லை. பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு அரை தக்காளி எடுத்துக்கோங்க போதும். இப்போ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அதை விட கம்மியானு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நல்லா ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இதை சேர்க்குறோம். இது சேர்க்காம செய்தாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு எல்லாமே சேர்த்து செய்யலாம். இப்போ இதில் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துருக்குறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம பட்டை சோம்பு எதுவுமே சேர்க்கல பார்த்தீங்களா, அதனால ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அதே மாதிரி 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மெயின்னு பார்த்தீங்கன்னா மிளகு பொடி தாங்க இதுக்கு மெயினாக சேர்க்க வேண்டியது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். உண்மையிலே இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்தால் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுட்டு வதக்கிடலாம். அப்போ தான் அந்த உங்களுக்கு மிளகாய் பொடியெல்லாம் உங்களுக்கு அடிப்பிடிக்காது. ரொம்ப ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுட்டு இந்த அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டன் பீஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இந்த குழம்பு தனியாக சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மட்டன் பீஸ் எல்லாம் இதில் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த காரமெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மட்டனில் ஃபுல்லாக பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துடலாம். நல்லா கிளறியாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சேர்ந்தாப்புல வரணும் இல்லைங்களா, அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே நல்லா வெந்தது தான், அதனால கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் விட கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த மட்டன் பீஸுக்கு தகுந்த அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு சேர்ந்தாப்புல வரட்டும். நான் மூடியெல்லாம் போடலைங்க, அப்படியே ஓப்பன்லேயே தான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், சூப்பரான மட்டன் ஃப்ரை அருமையாக ரெடி ஆகிருக்குது பாருங்கள். அது நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக உப்பு மட்டும்தான் கம்மியாக இருக்குது, மற்றபடி எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கூட நீங்கள் மிளகு பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரப்பொடி சேர்த்திங்கன்னா அது அந்த அளவுக்கு சேர்ந்து வராது. மிளகு பொடி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பரான மட்டன் ஃப்ரை அருமையாக ரெடி ஆயிருச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதாங்க. நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான மட்டன் ஃப்ரை அருமையாக ரெடி ஆயிருக்குது பாருங்கள். நாள் மீந்த குழம்பு வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி இந்த மட்டனை ஃப்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான மட்டன் ஃப்ரை இருக்கும் நமக்கு. நல்லா அந்த குழம்பும் யூஸ் பண்ணிக்கலாம், மட்டனும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.